சாவடி உள்ள நுழையும் போது அம்மா மறந்துடாதீங்கம்மா, ரெட்டையில போடுங்கம்மா, சூரியன்ல போடுங்கம்மா ரிமைண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு முன்னால வந்து விஜய் திரிஷா இவர் தான் பார்த்துங்கன்னு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். தேமுதிக திமுகவுக்கு வந்திருக்காது. ஓபிஎஸ் எல்லாம் இவங்க கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாங்க. விஜயினுடைய வருகைக்காக தான் இது எல்லாமே நடக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நடிகனின் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அனுபவிப்பதற்காகவே அந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஹீரோக்களில் 99.9% வேறு பெண்களோட தொடர்பு வச்சுக்கிற ஹீரோக்கள் தான். இதுல யாருக்குமே நம்ம வந்து ஒரு கிளீன் சர்டிபிகேட்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கரூர் சம்பவம் நடக்கும் போதே என்ன பரப்புனாங்கன்னா, அந்த பிரச்சார வேன்லேயே திரிஷா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்கன்னா ரொம்ப கேவலமான அவதூறான பிரச்சாரங்கள்லாம் முன் வச்சாங்க. அதுவும் மக்கள் மத்தியில் எடுபடலை. இந்த டோட்டல் விஷயத்தையே ஆப்ரேட் பண்றது வந்து திமுக மேலிடம், முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஆக்சுவலா விஜய்க்கு வந்து இன்னைக்கு தேதியில வந்து அந்த பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்து இருக்கு சார். அந்த பெண்களோட ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான் விழும்ன்ற கணிப்புல வந்து இருக்கு. அதை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த டைம்ல வந்து இந்த விவாகரத்து செய்தி வந்து வருது. இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்கிறதா வந்து சொல்றாங்களே சார். இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த தகவல் வந்து எனக்கு சில நாட்களுக்கு முன்பே தெரியும், இப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடக்க போகுது அப்படின்னு. பட் நம்ம விசாரிக்கும் போது எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இந்த டோட்டல் விஷயத்தையே ஆப்ரேட் பண்றது வந்து திமுக மேலிடம், முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. என்ன அது செல்வி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியல. அப்படித்தான் செய்திகள் நமக்கு வருது. ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம விசாரிக்கும் போது நமக்கு கிடைத்த செய்தி என்னன்னா, உங்களுக்கு தெரியும், எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து திமுக ஆதரவாளர், கருணாநிதியோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். கருணாநிதி உயிரோட இருக்கிற காலத்திலேயே எஸ்சிஎஸ்சி குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் ஒரு நட்பு இருந்தது. அப்புறம் வந்து ஆண்களுக்கு நட்பு ஏற்படும் போது ஒரு குடும்ப ரீதியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது அந்த பெண்களுக்குள்ளுமே ஒரு நட்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சங்கீதாவுக்கும் செல்வி மேடத்துக்குமே வந்து ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஒரு அக்கா தங்கை அல்லது அம்மா மகள் மாதிரியான ஒரு உறவு. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பும் கரிசனமும் உள்ள குடும்பம் அவங்க. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, முரசொலி செல்வம் சார் இறந்தப்போ சங்கீதா வந்து அந்த சாவுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல நட்பு இருந்தது. இப்ப நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த மொத்த விஷயத்தையுமே இவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அப்போ திமுக தான் முழு வேலையும் பண்றாங்க. ஆமா, ஏன்னா இது உண்மையாக இருக்கும் பட்சம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயுடைய செல்வாக்கு வந்து இவர்கள் எதிர்பார்த்ததை விட இவர்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, எந்த கூட்டணி பலமும் இல்ல, கூட்டணி பலம் இல்ல, கூட்டணி தயவு இல்லாமல் விஜய்ங்கிற ஒற்றை நபரால் திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தை பறித்துவிட முடியும் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு இருக்கு. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இவரை பிளாக் பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் பாஜக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. பட் விஜயினுடைய செல்வாக்க வந்து அவங்களால தடுத்து நிறுத்தவே முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்கள் கரூர் சம்பவம் நடக்கும் போதே என்ன பரப்புனாங்கன்னா, அந்த பிரச்சார வேன்லேயே திரிஷா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்கன்னா ரொம்ப கேவலமான அவதூறான பிரச்சாரங்கள்லாம் முன் வச்சாங்க. அதுவும் மக்கள் மத்தியில எடுபடல. ஆனாலும் பெண்கள் கிட்ட வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. எம்ஜிஆருக்கு அன்றைய பெண்களிடம் இருந்த செல்வாக்கு மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு. அப்ப இத காலி பண்ணணும். ஏன்னா பெண்கள், இளைஞர்கள் இந்த 2 ஓட் பேங்க் தான் விஜயினுடைய மிகப்பெரிய பலம். அப்ப இத காலி பண்றதுக்கு என்ன வழின்னு பாக்குறாங்க. என்ன அப்பதான் இப்ப இந்த திரிஷா விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. என்ன காரணம்னா, இன்றைக்கு ஜென்சி கிட்டுடைய மனநிலையே வேற இருக்கு. என்ன யாருதான் அப்படி இல்ல, நீ யோக்கியமானு கேட்கிற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா பெண்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. அப்ப அந்த ட்ரம் கார்டை தூக்கி போடுவோங்கிறதுனால போட்டிருக்காங்க. ஆனா இந்த அஸ்திரமும் கூட தோல்வியில் தான் முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல பெண்கள் கிட்ட நான் பேசுறேன். ஏன்னா பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நான் பேசின வகையில் முக்காவாசி பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து திமுக வந்து விஜய காலி பண்றதுக்காக பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு வந்து சங்கீதா பலியாயிட்டாங்க. சங்கீதா இப்படி எல்லாம் பண்ணலாமா? அப்புறம் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம்
என்னதான் அவங்க புருஷன் மேல கோபதாபம் இருந்தாலும் இப்படியா அவருடைய எதிர்காலத்தை அழிக்கிறதுக்கு நீங்க துணை போறதுங்கிற அந்த சென்ஸ் தான் இருக்க தவிர விஜய் ஏன் திரிஷா கூட போனாரு, திரிஷா கிட்ட போயிட்டு ஏன் சங்கீதா அது மாதிரி ரோட்ல விட்டாருங்கிற அந்த டோன் வந்து பெண்கள் கிட்டேயே இல்லை. ஆனா நான் கூட சொன்னேன், சங்கீதா வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நன்மை செஞ்சிருக்காங்க. அதான் பர்சனலா எனக்கு தோணுச்சு. ஒரு கற்பனையா சொல்றேன், தேர்தலுக்கு பிறகு சங்கீதா இந்த விஷயத்தை வெளியில கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து இதை பொதுவெளிக்கு வந்திருந்தா 100% பேர் விஜய் மேல கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கட்டின பொண்டாட்டிக்கு இப்படி ஆயா துரோகம் பண்றதுன்னு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஆனா அது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு இது வந்ததுனால இது அப்படியே டிவைட் ஆயிடுச்சு. பாதி பேரு விஜய் பண்ணது தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னு சொன்னாலும் இன்னும் பாதி பேரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா இந்த விவகாரத்தை பார்க்கும்போது இதுக்கு பின்னால அரசியல் இருக்கு, அந்த அரசியலுக்கு சங்கீதா பலியாயிட்டாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பல்ஸ் அறியணும்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம். ஏன்னா இது உண்மையிலேயே விஜயனுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் என்னிடம் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல சங்கீதாவுக்கு ஏதாவது திமுக பணம் கொடுத்துருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை சங்கீதா வெளியில சொன்னதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாயிருக்கு. இல்லை சார், இப்போ நம்ம சங்கீதா தரப்புல இருந்து யோசிப்போம் சார். அவங்களுக்கு வந்து இப்போ பணம் ரீதியா பெரிய அளவுல ஒரு ஃபேமிலி தான். இன்னொன்று வந்து விஜய் சார் வந்து பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து வச்சுட்டு இருக்காரு. விஜய் சார் அண்ணான்னு பார்க்குற எல்லாரும் வந்து சங்கீதா வந்து அண்ணின்னு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தானே வந்து உடைச்சிப்பாங்களா சார்? இன்னொன்று இப்போ விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆக போறாரு வந்து அந்த நிலையில இருக்கு. இப்போ நாளைக்கே வந்து விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனா இப்போ முதலமைச்சரோட மனைவி தானே சார் சங்கீதா வந்து சொல்லுவாங்க. அதை தானே அழிச்சிக்க மாட்டாங்கல்ல. அப்போ அவங்க எந்த அளவுல வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தா இந்த டிவோர்ஸை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து யோசிக்கிறாங்க. இல்ல அதுல எந்த மாற்றமும் இல்லை. சங்கீதா தரப்பில் நிறைய நியாயம் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு தெரியும் பல ஹீரோக்களுடைய மனைவிகள் நடிகனின் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அனுபவிப்பதற்காகவே அந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? பல இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்லுவோமே, இங்க இருக்கிற ஹீரோக்களில் 99.9% வேறு பெண்களோட தொடர்பு வச்சுக்கிற ஹீரோக்கள் தான். இதுல யாருக்குமே நம்ம வந்து ஒரு கிளீன் சர்டிபிகேட்லாம் கொடுக்க முடியாது. இவர்களுடைய தொடர்பு நிச்சயமாக அவருடைய மனைவிகளுக்கு தெரியும், தெரியாம இருக்கவே இருக்காது. ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம டிவோர்ஸ் ஆகி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் கிடையாது ஜீவனாம்சத்தை தவிர. ஆனா இந்த இதை சகிச்சுக்கிட்டு வாழும்போது பாத்தீங்கன்னா இந்த நடிகனுடைய மனைவி அப்படிங்கிற அந்த சமூக அந்தஸ்து கிடைக்கும். அதுக்காகவே பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதிலும் முக்கியமா சொல்றேன், ஒரு ஹீரோ இன்னைக்கு ஒரு முன்னணி இடத்துல இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஒரு பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு சினிமா வாய்ப்பு தேடுறாரு. மெல்ல வளர்ந்து இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த சினிமா வாய்ப்பு தேடுகிற காலகட்டத்திலேயே இவருடைய கேரக்டர் வந்து அந்த மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்காருன்ட்டு. அன்னைக்கு அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த நடிகர் வளரவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அவர் பேர் சொல்ல விரும்பல. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க? இப்ப நடிகர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டைரக்டர் பார்த்து வாய்ப்பு கேட்க போறேன், இந்த ப்ரொடியூசரை பார்த்து வாய்ப்பு கேட்க போறேன் அப்படின்னு அவர் கிளம்பும் போது இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற தொடர்புகளை வச்சு இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போறதா சொல்றாரு, ஏங்கிற ஒரு சினிமா கம்பெனிக்கு இவர் போறாருல, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏங்கிற சினிமா கம்பெனில தொடர்பு உள்ள அல்லது அந்த தயாரிப்பாளரே இவங்க கான்டாக்ட் பண்ணி இவனுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க, ஏன்னா இந்த கட்டத்திலே இப்படி இருக்கான், இவன் வளர்ந்தான்னா இன்னும் மோசமான ஒரு ஆளா மாறிடுவான் அப்படின்னு அவங்க தன் கணவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையே தள்ளி விட்ட காலமெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு அவங்க நடிகரின் மனைவியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க நினைத்ததை விட மிகப்பெரிய உயரத்துக்கு அந்த நடிகர் போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் விஜயின் மனைவி அப்படின்னு நீங்க போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பதில் தனக்கு நிம்மதியை தருகிற தனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சது பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல நீங்க கேட்ட மாதிரி இந்த முடிவை அவர் எடுத்ததற்கு பின்னால் வந்து மிகப்பெரிய வலி இருக்கு, வலியும் வேதனையும் கண்ணீரும் இருக்கு, அதுல எல்லாம் மாற்றமே இல்லை. ரொம்ப உண்மையா சொல்லணும்னா சங்கீதாவுடைய ஃபீலிங்ஸை நான் வந்து 100% மதிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே மதிக்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போய் பார்த்தா அந்த விஜய் ரசிகர்கள் சங்கீதாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நேற்று வரைக்கும் நீ அண்ணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் நீ இப்படி கேவலமா விமர்சிக்கிறதெல்லாம் நீ வந்து ரொம்ப ஒரு கேடுகட்ட
ஜென்மம்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அதே நேரம் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை அவர் இன்னொருத்தருடைய அரசியலுக்காக அதை வந்து நீங்க பழி கொடுத்துட்டீங்களேங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. புரியுது. ஆக்சுவலா இப்ப விஜய் சாரோட அந்த மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் அரசியலுக்கு வந்தாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு இங்க நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மீண்டும் அரசியல் வந்து விஜய் பண்ணுவாரா சார்? நிச்சயமா பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் மேல இது எல்லாவற்றையும் விஜய் எதிர்பார்த்து தான் அரசியலுக்கே வந்தார். இப்ப உதாரணத்துக்கு திமுகவோட வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. திமுகவுடைய நிறுவனங்களுக்கு சன் பிக்சர்ஸ்க்குலாம் தொடர்ந்து கால் ஷீட் கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் நம்ம கட்சி ஆரம்பிச்சா இதே சன் பிக்சர்ஸும் சன் நெட்வொர்க்கும் தினகரன் பத்திரிகை நமக்கு எதிரா வந்து இயங்குவாங்கன்னு அவருக்கு அன்னைக்கே தெரியும். இன்னைக்கு போய் பாருங்க, சங்கீதா விஜய் விவாகரத்துங்கிறது ஒரு செய்தி. அது வந்து ஒரு பக்கத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. அதுக்கு அடுத்து உள்ள போனீங்கன்னா இந்த பெட்டிஷன்ல இவங்க குறிப்பிட்ட ஒண்ணுக்கும் பாக்ஸ் கட்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதா போட்டிருக்காங்க. அதாவது இந்த செய்தி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துருச்சு. சங்கீதா அவருடைய மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கான்னு வந்துட்டு இங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா கட்டங்கட்டி பெருசா போட்டிருக்காங்க. நேத்து சன் நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் செய்தி. நேத்து நாட்டுல எதுவுமே நடக்கல. இது எல்லாமே அவருக்கு தெரியும், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் சங்கீதாவுடைய கூற்றுப்படி 2021 இவங்க வந்து ஒரே வீட்டுல தனித்தனியா வசிக்கிறாங்க. அவருடைய கூற்றுப்படியே 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கணும். அதுக்கான செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தையெல்லாம் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு நாள் வந்து வெளியில வரத்தானே போகுது. அது கண்டிப்பா வரும் தானே. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அல்லது அதை வந்துச்சுன்னா எப்படி அதுக்கான எதிர்வினைகள்லாம் இருக்கும், நம் மீது எப்படி அதை வந்து ஒரு ஆயுதமா மாத்துவாங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியும் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து இது ஒரு அதிர்ச்சி தான். ஆனா அவர் முடங்கி போற அளவுக்கு இது ஒரு விஷயமா இருக்காது. அதுக்கடுத்து இதை நினைத்து விஜய் முடங்கி போகிற ஆளும் இல்லை. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு விடுதலை, விஜய்க்கு வந்து ஒரு நிம்மதியை தருகிற விஷயம்தான். இது வந்து நான் யூகமா சொல்றேன். ஏன்னா ஒரே வீட்டுல கணவனும் மனைவியும் இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, 2 பேரும் ஒரு தனித்தனி படுக்கறையில படுக்கிறதா வச்சுங்களேன். விஜயால உடனே தூங்கி இருக்க முடியுமா இந்த 6 வருஷத்துல அல்லது இந்த 7 வருஷத்துல? என்ன அவர் உள்ளுக்குள்ள வந்து எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்ணங்கள் ஓடி இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தமே அருந்து போகும்போது அதுக்கடுத்து அது வெளியிலையும் தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது ஒரு நிம்மதியானது, எனக்கு தெரிஞ்சு நேற்று விஜய் வந்து ரொம்ப நிம்மதியா தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். புரியுது. ஆக்சுவலா காங்கிரஸ் கூட வந்து தாவேக வந்து கூட்டணி போறாங்க. இப்ப இதன் காரணமா தான் இந்த விவாகரத்து செய்தி வந்து இப்ப இறக்குறாங்கன்னு வந்து சொல்றாங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போவதால் இந்த விஷயத்தை பண்றாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். அப்படி எனக்கு தோணவும் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை வீழ்த்துவதற்கு பல வியூகங்கள் இருக்கு. அதுல ஒரு வியூகமா இதை அவங்க வச்சிருக்காங்க. இதை எந்த நேரத்துல போட்டா என்ன இவருக்கு பிரச்சனையாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 3ஆம் தேதி அந்த பெட்டிஷனை வந்து நீங்க சைன் வாங்கிட்டீங்க. அப்ப டிசம்பர் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நீங்க வந்து அங்க ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது ஜனவரி மாசமோ அல்லது பிப்ரவரி முதல் வாரமோ விஜயனுடைய கேஸ் வந்திருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி ஃபைல் பண்றாங்க. பாருங்க, ஏப்ரல் 20 விஜய்க்கு வந்து ஆஜராகணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை அவர் பிரச்சாரத்துல இருக்கிற நேரமாக இருக்கும் பட்சம் அந்த பிரச்சாரத்தை காலி பண்றது. இன்னொரு பக்கம் அன்னைக்கு விஜய் வந்து குடும்ப நல கோர்ட்டில் ஆஜரானார், வாக்குமூலம் கொடுத்தாருன்னு அந்த செய்தியை பெருசாகும் போது நேற்றைய செய்தியை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20 அன்னைக்கு மக்களுக்கு ரிமைண்ட் பண்றது. புரியுதா இல்லையா? நீங்க வாக்கு சாவடி உள்ள நுழையும் போது அம்மா மறந்துடாதீங்கம்மா, ரெட்டையில போடுங்கம்மா, சூரியன்ல போடுங்கம்மா ரிமைண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு முன்னால வந்து விஜய் திரிஷா இவர் தான் பாத்துங்கன்னு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா இவரை முடக்குவதற்கான ஒரு வேலையா பண்ணிருக்காங்களே தவிர இது காங்கிரஸ் கூட இவர் போறதுனால அப்படி கிடையாது. அது நான் அப்படி நினைக்கல. இப்ப தாவேகா ஆட்கள்லாம் இந்த கட்சிங்க கூட கூட்டணி வருது, இந்த கட்சிங்க கூட கூட்டணி வருதுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அமைதியா இருந்துட்டு எல்லா கட்சிகளும் தன்னோட வந்து கூட்டணி சேர்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து இது வலுவா பார்க்கப்பட்டாலும் விஜய் எதற்காக தான் இந்த கூட்டணி வந்து உருவாக்குதுன்னு வந்து சொல்றாங்க. கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இல்லை. விஜய் என்கிற ஒரு நபர் வரலை அப்படின்னா இந்த தேர்தல் கூட்டணிகள்லாம் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு தேமுதிக திமுக வந்திருக்காது, ஓபிஎஸ் எல்லாம் இவங்க கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான அளவுல வந்து ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உண்டியல்ல ₹1 ₹2 காசு சேர்க்கிற மாதிரி 0.25%, 0.25%, 3/4% வாக்குகளுக்கெல்லாம் என்ன
சோர்ஸுன்னு தேடி தான் அந்த ஓ பன்னீர்செல்வம் போன்ற செல்லாத ஓட்டுக்களை எல்லாம் கட்சியில சேர்க்கிறாங்க. என்ன இல்லைன்னா கண்டிப்பா சேர்க்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. என்ன விஜயனுடைய வருகைக்காக தான் இது எல்லாமே நடக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் இது எதுவுமே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். திமுக வந்து அதிமுகவா மாறிட்டு இருக்கு சார். அதிமுக வந்து அமித்ஷா திமுகவா மாறிட்டு இருக்கு. இந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்கு சார். ஆனா விஜய் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப அவங்களுடைய கட்சியினர்களா. இப்ப இந்த விவாகரத்து செய்திக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியான நிலை ஏற்பட்ட மாதிரி இருக்கே சார். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க விவாகரத்துங்கிற விஷயத்த ம், ம். விஜயனுடைய அரசியலோட பொருத்தி பார்க்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து இன்னொரு உதாரணமே நான் சொல்றேன். ஓகே. அமெரிக்காவை எடுத்துங்க. ம், ம். அமெரிக்க மக்கள் இருக்காங்கல்ல, ம், ம். அவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பொண்ணு கூட வேணாலும் போவான். ம், ம். பொண்டாட்டியாவும் ஒண்ணு வச்சிருப்பான். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு 10 பேர் கூட போவான். ம், ம். பொண்டாட்டி கூடவே கேர்ள் ஃப்ரெண்டையும் வச்சிருப்பான். ஸோ ம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தனி மனித வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் அங்க இருக்கிற பெரும்பாலான ம், ம். குடிமக்கள். ஓகே. ஆனா அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அமெரிக்க அதிபர் வந்து யோக்கியமானவரா இருக்கணும். ம், ம். அவர் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு உள்ளவரா இருந்தா உடனடியா வந்து அவரு அந்த பதவியில் இருந்து போகணும். இப்போ உதாரணத்துக்கு கிளின்டன் ம், ம். ஏன் பதவியை விட்டு போனா, நல்ல அருமையான ஒரு நிர்வாகம் கொடுத்த ஒரு அதிபர் அவரு. ம், ம். கிளின்டன் மீது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த அதிருப்தியுமே இல்லை. ஆனா அந்த மோனிகா லெவின்ஸ்கி இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய செல்வாக்கே சரிஞ்சுது. ம், ம். அதாவது இவன் எத்தனை பேர் கூட வேணாலும் போவான். ஆனா என் நாட்டின் அதிபர் வந்து யோக்கியமானவனா இருக்கணுங்கிறது தான் அமெரிக்க மக்களுடைய எதிர்பார்ப்பு. ம். அப்படியே இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, தனி மனிதன் இங்க இருக்கிற குடிமக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ம், ம். விதிவிலக்காதான் சில பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட தொடர்புல இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிட்டாலும் இவன் கவலைப்பட மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு பெருந்தன்மையான குடிமக்கள் தான் நாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியலே எடுத்துக்கலாம். எம்ஜிஆருக்கு எத்தனை மனைவிகள், கருணாநிதிக்கு எத்தனை மனைவிகள், ம், ம். ஜெயலலிதா குறித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல தகவல்கள்லாம் இருக்கு. இருக்கு. என்ன அதுக்கப்புறம் ஸ்டாலின் குறித்து இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த மாதிரியான செய்திகள் இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். ம், ம். ஆனா நீங்க மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, உதயநிதி தானே, ஆமா அவருக்கு 1 2 3ன்னு நம்பர் போடுற அளவுக்கு சில தொடர்புகளை மக்களே சொல்லுவாங்க. ம், ம். அந்த அளவுக்கு செய்திகள் போய் சேர்ந்துருச்சு. ம், ம். இதனால இவங்களுடைய அரசியல் செல்வாக்கு என்னைக்காவது பாதிக்கப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்ப கருணாநிதிக்கு 2 மனைவி. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 2 மனைவினே அவர் சொல்ல மாட்டாரு. ம். கனிமொழி என் மகள், கனிமொழியின் அம்மா வந்து ராஜாத்தி அம்மாள்னு சொல்லுவாரு. அது சட்டத்திலேருந்து அவர் ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிப்பதாக நினைத்து கொண்டு அப்படி பேசுவாரு. ம். ஆனா மக்களுக்கு தெரியும்ல. ம். இன்னைக்கு கனிமொழியை யாருன்னு சொல்றோம்? கருணாநிதி மகள்னு தானே சொல்றோம். ம், ம். ஆனாலும் கருணாநிதியுடைய செல்வாக்கு குறைஞ்சுதா? ஸ்டாலின் குறித்து நிறைய செய்திகள்லாம் வந்தது. இன்னைக்கு உதயநிதி குறித்தும் வருது. இவர்களுடைய செல்வாக்கெல்லாம் குறையவே இல்லையே. அந்த மாதிரி விஜய் குறித்து திரிஷா இந்த செய்திகள் வந்தாலும் விஜய் மீது மக்கள் வைத்த அந்த அன்பும் மரியாதையும் குறையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்ன நடக்குது? நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் பார்ப்பாங்க. அது அவங்களே முடிவு பண்ணுவாங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.